ரவிசங்கர், ஒரு பழைய அரசு மாதிரி, இதற்கு முன்பு இருந்த அரசு மாதிரி, மோடியுடைய இந்த 2 கால ஆட்சி மாதிரி இப்ப இருக்க முடியாது, அவருக்கே சில சவால்கள் இருக்குது அப்படிங்கிறத பட்டியலிடுறார் கார்த்திகேயன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னாலே அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியுடைய ஒப்பீனியன்லாம் கேட்கணுங்க, இதை கண்டிப்பாக. பட் கூட்டணி கட்சி அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பிஜேபி அரசாங்கம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. மோடிக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட இது இல்லை. 3 டைம் சிஎம்மாக இருந்தவர், 10 வருஷம் பிஎம்மாக இருந்தவர், அந்த தனி பெரும்பான்மையோடு இருந்தவர். அதனால் அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. அதனால் சீக்கிரம் இந்த ஆட்சியை கவிழும் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க. அதாவது ஒரு கட்சின்னு இருக்கிறச்ச அந்த கட்சியுடைய நோக்கம் என்ன? நாட்டை எந்த வளர்ச்சி பாதையை கொண்டு போகணும், எல்லா குடிமக்கள் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வளர்ச்சி பணிக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், பொருளாதார எப்படி வளர்க்கணும், இந்த மாதிரிலாம் நோக்கம் இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு மட்டும் இல்லை, அண்டு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் வியூஸ் வேணும். அண்டு தே ஆல்சோ ஷுட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச இப்போது 1999 2004 ஒரு 28 பார்ட்டி கூட்டணி அமைச்சு வாஜ்பாய் இருந்தார். ஒழுங்காக தான் போச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. 2004 2009 யூபிஏ ஃபர்ஸ்ட் டைம். அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு அலையன்ஸுக்கே மொத்தமே 218 சீட்டோ என்னமோ தான் இந்த ஐஎன்சி காங்கிரஸ் இதுக்கு இருந்தாலும் அவுட் சைட் சப்போர்ட்டில் சிபிஐ சிபிஐஎம் 60 சீட் வச்சுருந்தாங்க. தென் சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன், பிஎஸ்பி இவங்களாம் சப்போர்ட் பண்ணி யூபிஏ 1 க்ளீனாக போச்சு. யூபிஏ 2 அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு 262 சீட்டோ என்னமோ இந்த இந்தியன் காங்கிரஸ் கூட்டணிக்கு நீட்டாக தாங்க போச்சு. அப்பப்போ மனக்கசப்பு இருந்ததுங்க, எல்லாம் இருந்தது. இந்த ஆட்சியும் போதே சொல்லுவாங்க. அவங்க எந்த இடத்துல டிஃபர் ஆகுறாங்க அப்படின்னா, யூபிஏல ஒரு பில் வந்ததுன்னா அந்த பில்லு ஒரு மாதம் வரைக்கும் விவாதம், அந்த செஷன் முழுக்கதுமே விவாதம் நடத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கண்கூடா பத்திரிகையாளர்களாக நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே அப்படியான விவாதங்களே இல்லாமல் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அமைச்சரவை கூடாமல் ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கப்பட்டுச்சு. அப்படியான டெசிஷன்களை எடுத்ததுனால தான் இந்த கேள்வி. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அப்படியான டெசிஷன்கள் எதுவும் எடுக்கலை. ஸோ அதை கம்பேர் பண்ணி தான் இப்போ கார்த்திகேயனாக இருக்கட்டும், பிரசன்னாவாக இருக்கட்டும், முருகானந்தமாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொல்றது அதன் நம்பர் கேம்குள்ளே யாருமே போகல. அவங்க சொல்றது இதுக்கு முன்னாடி டெசிஷன் மேக்கிங் எப்படி இருந்துச்சு, இனி கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. கண்டிப்பா தான், கண்டிப்பா இருக்குங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி பில்லை பாஸ் பண்றாங்க அப்படின்னா, இங்க இவங்க 16 சீட்டு வச்சிருக்காங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி. இவர் நிதிஷ்குமார் 12 சீட்டு வச்சிருக்கார். ஷிண்டே 7 சீட்டு வச்சிருக்கார். சிரக் பாஸ்வான் 5 சீட்டு வச்சிருக்கார். இவங்க எல்லாமே சொல்லலாம், சார் இதை கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக பிஜேபியும் கேட்பாங்க, கேட்டு தான் ஆகணும். ஸ்திரத்தன்மைங்கிறது முக்கியம். ஏன்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நாளைக்கு இந்த ஸ்திரத்தன்மை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஆனால் வரதராஜன் பேசும்போது அப்படி சொல்லலையே. அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது அந்த இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு சந்திரபாபு நாயுடு வாக்குறுதியாக தானே கொடுத்தாரு, அவர் நிறைவேற்றுவாரா, அதை நிறைவேற்ற மாட்டார், விட்டுருவாரு அப்படின்றாரு. இல்லைங்க, வாக்குறுதின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா என்ன, எலெக்ஷன் சமயத்திலேயும் முன்னாடியே சொல்லியிருக்கார் சந்திரபாபு நாயுடு, முஸ்லீம் அவங்களுக்கு 4% ஓட்டு கொடுக்க போகிறோம், ஐ மீன் கோட்டா இது பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்போ அவங்க பிஜேபியோடு சேர்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதை போட்டு கண்டிப்பாக அதில் பிஜேபி அவங்க அதை ஆனர் பண்ணி தான் ஆகணும். நான் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக மோடி, அமித்ஷா இவங்களும் சீசன்டு பொலிட்டீஷியன், இவங்க அதை அந்த அளவுக்கு நிராகரிப்பாங்கன்னு எனக்கு தோணலை. என்ன ஒரே ஒரு விஷயங்க, கான்ஸ்டிடியூஷனில் ரிலிஜனை பேஸ் பண்ணி எதுவுமே கோட்டா கொடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், நீங்கள் எந்த ஜாதிய மதத்துக்கெல்லாம் தாண்டி என்னன்னா, சார் இவங்களதுலேயும் ஓபிசி இந்த மாதிரி பேக்வேர்டு இதெல்லாம் இருக்கா, ஸோ அவங்களதுலேயும் அந்த இதில் கொண்டு வர முடியுமா பாருங்கள், கொண்டு அதில் சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்க்கும் பொழுது இன்றைக்கி ஓபிசி 27% கோட்டானா அதில் அடி வாங்கும். அந்த மாதிரி அடி வாங்குறச்ச அதை ரிவைஸ் பண்ண முடியுமா, அதை திங்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி போனால்தான் ஒரு நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும், கொண்டு போக முடியும்.
ஸோ அதனால இல்ல அந்த சிறத்தன்மை நீங்க சொல்ற கால்குலேஷனுக்குள்ள போறது அப்புறம், ஆனால் இந்த சிறத்தன்மை இருக்கிறதற்கு அப்படிங்கிறது வந்து அவர் முருகானந்தம் கூட குறிப்பிட்டாரு, தனிநபர் சார்ந்ததல்ல, இது வெறும் நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடோ சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல. கண்டிப்பா இல்லை. இது இவங்க எடுக்கிற டெசிஷன் கலெக்டிவ் மெஷர்மெண்ட்ல தான் இங்க இருக்கு. காங்கிரஸ் வச்சிருக்குது இல்லையா, காங்கிரஸ்க்கு இவங்க கொடுத்த கவுண்டர்ஸ் இருக்குல்ல தேர்தல் பரப்புரையில, அப்ப அது வெறும் கவுண்டரா மக்கள் கடந்து போக மாட்டாங்க. இப்ப இவங்க கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதை எப்படி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது தானே முக்கியமான கேள்வி. மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த இலவசமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் இலவசங்கிற பேச்சே இல்லை. ஸோ அது இருக்காது. ஸோ தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆகட்டும், இந்த நிதிஷ்குமார் ஆகட்டும், அவங்க இலவசம்னு அவங்க மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருந்தால் இவங்களோட உட்காந்து பேசணும். பேசும்பொழுது அப்போ தான் ஒரு கன்சென்சஸ் அரைவாகும். இந்த மாதிரி இலவசம் கொடுத்தால் எந்த அளவுக்கு பட்ஜெட்டை அலோகேட் பண்ணணும், எப்படி பண்ண முடியும், எங்கே துண்டு விழும், இதை பேசணும். இதை பேசி முடித்து முடியும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்தேன் கவுத்தன்னு டிசிஷன் எடுக்க முடியாது. இல்ல நீங்க சொன்னீங்க அவங்களுடைய இதுலயே இலவசமே இல்லைன்னு, அது அவங்களுடைய ஸ்டாண்டு தான். ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, இலவசம் அப்படிங்கிற வார்த்தையே அந்த இடத்துல சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுறத வந்து வெறும் இலவசம் அப்படிங்கிற வார்த்தையோட கடந்து போயிட முடியாது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க அத்தனை பேருக்கும் கொடுக்கலாம், தவறே இல்லை. ஆனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா. இன்றைக்கி 85 கோடி, இது என்னுடைய ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன், நான் இந்த டிவியில் வைக்கிறேன். 85 கோடி பேருக்கு இலவசம் ரேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறச்ச கொஞ்சம் சிந்திக்கணும். 85 கோடி பேரும் வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்களா, அதை சிந்திக்கணும். அப்படி இல்லைன்னா வறுமை கோடை டிஃபைன் பண்ணணும். வறுமை கோடுனா இன்றைக்கி என்ன, ஒரு 4 பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலி. வறுமை கோடை டிஃபைன் பண்ணணும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். மக்கள் நான் முடிச்சிடுறேன் சார். இல்லை நான் எனக்கு என்ன டைம் ரொம்ப இல்லை. இந்த இடபிள்யூஎஸ் ஒன்று இருக்கு, இந்த இடபிள்யூஎஸ் அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. தாராளமாங்க, எனக்கு தனியாக நீங்கள் சொல்ல வேண்டாம். ஓகேவா? ஸோ வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் எதனால் அதை சொல்லுறேன் அப்படின்னா, ஒரு சப்சிடின்னு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி கொடுத்து 85 கோடி பேர் இல்லைங்க, 40 கோடி தான், 35 கோடி தான் இருக்காங்கன்னா சப்சிடி கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து நிறைய மிச்சம் வாங்கும். அதை பணத்தை வேறு எதுக்காக யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஸ்கூல்ஸ் கட்டுறது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே உட்காந்து இந்த மோடி 3வது அரசாங்கம் பேசணும். தேர்ட் இல்லை நீங்கள் சொல்கிற அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதை கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு இல்லை 80 கோடி பேருக்கு உள்ளதுல குறைங்கணும், தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த தகுதியானவர்களை தீர்மானிச்சு தான் இடபிள்யூஎஸ் கொடுக்கப்பட்டுச்சாங்கிறது தான் பிரசன்னாவுடைய குறுக்கீடு. தெரியாதுங்க, அப்சல்யூட்லி நோ ஐடியா. இந்த 85 கோடி சார், நீங்க 85 கோடிக்கு வந்து அந்த கோடு போடணும் இந்த கோடு போடணும்னா இடபிள்யூஎஸ்னா ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா அப்படின்னு பார்ஷா போயிடுறீங்க. நோ ஐ அம் நாட் கோயிங் லைக் தட். யூ ஆர் கோயிங் லைக் தட். நோ சாரி. 5 ஏக்கர் வச்சிருக்கவங்க ஏழையா? நோ நோ நோ. 1500 ஸ்கொயர் ஃபீட் மயிலாப்பூர்ல வச்சிருக்கவங்க ஏழையா? பாரு, தெரியாம பேசுறாங்க. யார் தெரியாம பேசுறது? நீங்க தான் பேசுறீங்க. உங்களுக்கு தான் தெரியாம சொன்னீங்க, எனக்கு தெரியும் இடபிள்யூஎஸ் லெக்சர் என்ன. நோ, நான் என்ன சொன்னேன், 40 கோடிக்கு கீழே தான் வறுமை கோடு. அந்த மாதிரி இருந்தால் இடபிள்யூஎஸ் எல்லாமே ஸ்கிராப் ஆகுங்க, எல்லாமே ஸ்கிராப் ஆகும். பேசலாம்.